எல்லாருக்கும் வணக்கம். ஸோ இப்போ நம்ம பார்க்க போகிற டாபிக் வந்து பிரதம மந்திரி கரீப் கல்யாண் அன்ன யோஜனா அப்படிங்கிற ஸ்கீம் தான் பார்க்க போகிறோம். அதோடைய சுருக்கம் இங்கே கொடுத்துருக்காங்க. இது பி வந்து பிரதம மந்திரி பிரதமர், எம் வந்து மந்திரி, ஜி வந்து கரீப், கே வந்து கல்யாண், ஏ வந்து அன்ன, ஒய் வந்து யோஜனா. ஓகேங்களா? ரைட். ஸோ இதோடைய எப்போ இது தொடங்கினாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா மார்ச் 26, 2020 தான் இதை தொடங்கியிருக்காங்க. ஸோ இந்த டேட்டு இந்த வருஷம் தான் இப்போ நம்ம வந்து ஷார்ட்கட் மூலமாக ஞாபகம் வச்சுக்க போகிறோம். ஓகேங்களா? ஸோ அது எப்படின்னு பாருங்கள். ஸோ இதில் வந்து இந்த கரீப் அப்படிங்கிறத வந்து ஹரின்னு ஞாபகம் வச்சுக்கோங்க. ஹரிங்கிற ஒரு பையனுக்கு கல்யாணம். அந்த கல்யாணத்தில் வந்து அன்னம் போடுறாங்க, அண்ணனா சாப்பாடு போடுறாங்க அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கோங்க. அதுதான் ஷார்ட்கட். ஸோ இந்த ஹரிக்கு வந்து எப்போ கல்யாணம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கல்யாணம்னா மேரேஜ். அப்போ எம்ஏஆர்ஆர் அந்த ஸ்பெல்லிங் எழுதுறதுக்கு பதில் நீங்கள் எம்ஏஆர்னு வச்சுக்கோங்க. மேரேஜ் வந்து மார்ச். ஓகேங்களா? அப்படிங்கிற மாதிரி ஞாபகம் வச்சுக்கலாம். ஓகேங்களா? எப்போ மேரேஜ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, எப்போ மேரேஜ்ன்றது பதில் எத்தனை வயசுனா, மேரேஜ் வந்து அவனுக்கு வந்து 26 வயசு. அப்போ பொண்ணுக்கு என்ன வயசுன்னு பார்த்தீங்கன்னா, அதோட ஒரு 6 வயசு கம்மி, 20ன்னு வச்சுக்கோங்க. ஓகேங்களா? அப்போ மார்ச் 26 இது டேட்டு, வருஷம் வந்து 2020. ஸோ ஈஸியாக ஞாபகம் வச்சுக்கலாம். ஹரி அப்படின்னு ஞாபகம் வந்து அவங்க கரீப் ஞாபகம் வரணும். ஸோ கரீப் ஞாபகம் வந்துச்சுன்னா கல்யாண் அன்ன யோஜனா அப்படிங்கிற அந்த ஸ்கீம் வந்து உங்களுக்கு ஞாபகம் மைண்டில் வந்துடணும். ஸோ அப்போ ஹரி கல்யாணம் எப்போ மார்ச் அவனுக்கு வயசு 26, பொண்ணுக்கு என்ன வயசு 20. அப்போ மார்ச் 26 வருஷம் வந்து 2020ங்கிறது ஞாபகம் வச்சுக்கலாம். இது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்திய அரசின் இலவச உணவு தானிய திட்டமாகும். ஓகேங்களா? ஸோ அதுலேயே அன்னம்னு வந்துருச்சு. அன்னம்னு நமக்கு தெரியும், இந்த உணவு அப்படின்ற மாதிரி ஞாபகம் வச்சுக்கோங்க. இது ஹிந்தியில் என்ன சொல்கிறாங்கன்னா, கரீப் அப்படின்னா ஏழைகள் அப்படின்னு சொல்கிறாங்க. கல்யாணம் நலன், ஏழை அன்னம் அப்படின்னா உணவு திட்டம், ஏழைகளின் நலனுக்கான உணவு திட்டம் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. ஓகேங்களா? ஸோ இது வந்து 2020ஆம் ஆண்டு மார்ச் 26 தொடங்கப்பட்டது, கொரோனா காலத்தில். தற்போது தேசிய உணவு பாதுகாப்பு சட்டத்தின் கீழ் தொடர்ச்சியாக செயல்பட்டு வருகிறது அப்படிங்கிறாங்க. ஓகேங்களா? ஸோ நமக்கு அந்த ஆண்டு என்ன காரணத்துக்காக அதை மட்டும் நம்ம ஞாபகம் வச்சுக்கணும். இந்த சாப்பாடு சம்மந்தமாக இருந்தாலே அது என்ன துறை அப்படின்னா, மத்திய நுகர்வோர் விவகாரங்கள் மற்றும் பொது விநியோகம் அமைச்சகம் அப்படின்ற மாதிரி ஞாபகம் வச்சுக்கோங்க. எந்த அமைச்சகம் கீழே வருது அப்படின்னு பார்த்தீங்கன்னா நுகர்வோர் அப்படின்றது ஞாபகம் வச்சுக்கோங்க. ஸோ இதில் வந்து ஏழை மற்றும் பாதிக்கப்பட்ட குடும்பங்களுக்கு உணவு பாதுகாப்பை உறுதி செய்தல் திட்டத்தின் நோக்கம் பசியை குறைக்கிறது, பொருளாதார சிரமத்தில் உள்ள குடும்பங்களுக்கு இலவச உணவு தானியங்களை வந்து வழங்குறது. பயனாளிகள்னு பார்த்தீங்கன்னா 2 அட்டைதாரர்கள் கொடுத்துருக்காங்க. ஒன்று வந்து முன்னுரிமை குடும்ப ரேஷன் அட்டைதாரர், அதுக்கப்புறம் அந்தோதய அன்ன யோஜனா. ஸோ இந்த ரேஷன் ஹோல்டருக்கு தான் வந்து இந்த பயன் வந்து பெறுவாங்க. இந்த பிஹெச்ஹெச் குடும்பங்களுக்கு, அந்த அட்டை வச்சுக்கவங்களுக்கு ஒரு நபருக்கு மாதத்துக்கு வந்து 5 கிலோ கொடுப்பாங்க. அதே வந்து ஏஏஒய் குடும்பங்களுக்கு பார்த்தீங்கன்னா மாதத்துக்கு 35 கிலோ உணவு தானியம் வந்து இலவசமாக வழங்கப்படும். திட்டத்தோட முக்கிய நோக்கம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஏழை மக்களின் உணவு தேவையை வந்து பூர்த்தி செய்வதற்காகவும், குடும்பங்களின் செலவினத்தை குறைக்கிறது, நாட்டின் உணவு பாதுகாப்பை வலுப்படுத்துறதுக்காகவும் இதை வந்து உண்டு பண்ணியிருக்காங்க. ஸோ இந்த பிரதம மந்திரி கரீப் கல்யாண் அன்ன யோஜனா. ஸோ கரிக்கு கல்யாணம், அப்போ அன்னதானம் போடுறாங்க அப்படின்ற மாதிரி ஞாபகம் வச்சு சொன்னேன். அப்போ இது எதுக்கு, இந்த நேமை பார்த்தோன்னே இது எதுக்காக கொண்டு வந்திருக்காங்கன்னு நம்ம சட்டன்னு நம்ம மைண்டுக்கு வரணும். இது வந்து பார்த்திங்கன்னா உணவு திட்டம். ஓகேங்களா? ஏழைகளுக்கான இலவச உணவு தானியம் வழங்கக்கூடிய திட்டமாகும். ஏன்னா இதில் அன்னம் வந்திருக்கு, அந்த அன்னம்னா உணவுங்கிறது போகணும். ஸோ அவ்வளோதான் இந்த ஷார்ட்கட்டு. ஸோ மீண்டும் நம்ம அடுத்த வீடியோவில் சந்திக்கலாம். நன்றி.